இப்போது நிறைய நம்ம சினிமா சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா, மற்ற தொகுப்பாளினிலாம் கூப்பிட்டா நிறைய அமௌண்ட்டு கேட்குறாங்க அப்படின்ட்டு, இப்போ இவங்க வந்து இதற்காக நேரம் ஒதுக்கி தனியாக ஒரு ஆஃபீஸ் போட்டு இல்லை ஃப்ரீயாக இல்லை, அதுக்கும் கவர் போயிட்டு தான் இருக்குது. அது கவருக்கேற்ற கவர் போயிட்டு தான் இருக்குது. நாளைக்கு நான் ஆஃபீஸ்க்கு போகணும், திங்கட்கிழமை. ஏன்னா நாளைக்கு அங்கே கவரு, எந்த கவரையுமே கவர் பண்ணுறது தான். அதனால் வந்து பாருங்கள், இப்படி இடையில வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்க. முக்கியமான நிறைய இன்றைக்கி வெளுத்து வாங்க வேண்டியது நிறைய கண்டென்ட் நல்லா நிறைய இருக்குங்க. ஒரு 5 நிமிஷம் தான், அதனால் வந்து கேமராலாம் நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஆளோடைய எக்ஸ்பிரஷன்லாம் வேறு லெவலில் இருக்கும், கரெக்டாக பிடிச்சிக்குங்க. கவிதா மேடம் வந்து இதுக்காக தனியாக ஆஃபீஸ் போட்டு முதல்ல வந்து அந்த தொகுப்பாளனினா ஒரு விழாவை எடுத்து பேசுகிறது எப்படின்னு, ஒவ்வொருத்தரையும் வந்து மேடையில் கூப்பிட்றது எப்படின்னு அவ்வளோ அழகாக தெளிவாக அதை எழுதிட்டு வர்றாங்கல்ல, அதுக்கே ஒரு பெரிய கைத்தட்டல் கவிதா மேடத்துக்கு. இப்போ தேனப்பண்ணன் சொன்ன மாதிரி இப்போ அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்கிட்ட அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, இப்போ அவங்க இல்லை மேடம் இருங்க, நீங்கள் ப்ளீஸ் கண்ட்ரோல் பண்ணாங்க மேடம், சொல்லிடுறேன் மேடம். எவ்வளோ நாள் வந்து நான் மேடையிலே இருக்குது, என்னை கூடிய சீக்கிரம் வெள்ளித்திரையில் பார்க்கணும், நான் கதாநாயகியாக நடிக்க தயார், ரோபோ நீங்கள் ஹீரோவாக நடிக்க தயாரா என்று என்னிடம் கேட்டார்கள். அதை நான் சொன்னேன், நான் கண்டிப்பாக நடிக்கிறேன், பார்ப்பதற்கு ஆடியன்ஸ் தயாரா என்று ஒரு கோரிக்கை. அதை கேட்டவுடனே தேனப்பண்ணன் சொன்னாரு, நான் அந்த படத்தில் வில்லனாக நடிக்க தயார். கருகரு கவிதா டைட்டில் சொல்லிட்டார், கருகரு கவிதா. ஓகே, அவங்கள விட்டுருவோம். அடுத்து நம்ம விஷயத்துக்கு வரேன். முதல்ல ஜெய் பேபி இயக்குனருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய நம்பர் எனக்கு கிடைக்கல சார், கிடச்சிருந்தா குடும்பத்தோடு படம் பார்த்து அடுத்த செகண்டு எந்நேரம் ஆனாலும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி மிகப்பெரிய வாழ்த்து சொல்லியிருப்பேன். ஏன்னா நிறைய படங்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு சின்ன படங்கள் வந்து ரொம்ப அழகான படங்கள் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இப்போ நிறைய படங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. அதை நாங்கள் குடும்பத்தோடு இந்த ஜெய் பேபி பார்த்தோம். கண்டிப்பாக நீங்கள் போகும் இடம் வந்து வெகு தூரம் இல்லை. இந்த படத்திற்கான விருதுகள் வந்து நிறைய உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் ஊர்வசி மேடத்துக்கு கேப்டன் ஆஃப் த ஷிப்புன்னு சொல்லலாம். கண்டிப்பாக அதற்கு ஒரு பெரிய கைத்தட்டல் ஜெய் பேபிக்கு. அடுத்து நம்மளுடைய படத்துக்கு வர்றேன். இந்த படத்துக்கு முதலில் என்னை வந்து இந்த மாதிரி ஆடியோ லான்ச் அப்படின்னு சொல்லி என்னை அழைச்சது என் உடன்பிறவாத சகோதரர்கள். எனக்கும் சரி, விமல் சாருக்கு, அதான் என் அன்பு மாப்பிள்ளை விமலுக்கு, எல்லாருக்குமே கோகுல் அண்ணே தாமண்ணே 2 கண்ணு மாதிரி. அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்வைட் பண்ணார், இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ரூபோ வந்துருங்க அப்படின்னு. ஆனால் கூப்பிட்டா கண்டிப்பாக எங்கேனாலும் வந்துடுனே அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வெங்கி என்னை கூப்பிட்டாரு. தம்பி எங்கே இருக்கீங்க அப்படின்னாரு. அண்ணா எங்களுக்குள்ளே தானே இருக்கேன். தம்பி ரொம்ப தூரம் இல்லை, கொஞ்சம் பிரசாத் வரையும் வந்துடுறீங்களா அப்படின்னாரு. என்னண்ணே அப்படின்னேன். இந்த மாதிரி ஆடியோ லான்ச் வச்சுருக்கோம், நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிண்ணே, யாருண்ணே ப்ரொடியூசரு? சும்மா நம்ம கேட்போம்ல யார் டைரக்டர்னு. நம்ம பங்காளி தான், சுந்தர் பங்காளி தான் ப்ரொடியூசரு. ஓஹோ, சுந்தர் பங்காளி இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கார். உங்களுக்கு எனக்கு எத்தனை வருஷம் இல்லை பழக்கம் அப்படின்னேன். அது இருக்கும் தம்பி, ஒரு 25-30 வருஷம் பழக்கம். ஏன்னா இந்த படத்தில் நானும் நடிப்பேன்னு என்ன கூட உங்களுக்கு வரலையாலே, ஒரு செகண்டுனா கூட நான் என் மாப்பிள்ளைக்காக வந்து நடித்து கொடுத்துருப்பேன். படத்தில் 2 கேரக்டர் தான் தம்பி, ஒன்று விமல் சார், இன்னொன்று வந்து கருணாசனை, 2 பேர் தான் படம் ஃபுல்லாக. அப்போ நான் கேட்டேன், என்ன பார்த்திபன் சார் மாதிரி ஒத்த செருப்பு மாதிரி இது 2 பேர் தான் படம் ஃபுல்லாக நடிச்சிருக்காங்களா, வேறு யாருமே கிடையாதா அப்படின்னு. கூட ஒரு பணம் நடிச்சிருக்கு தம்பி, பாடி, அந்த பாடியாக கூட நான் இருந்திருப்பேனே அப்படின்னு. பாடியெல்லாம் நீங்கள் எப்படி தம்பி, அது நல்லா இருக்காது. ஆனால் பாடியிலே நான் பல லாங்குவேஜ் காட்டுவேனே, அதுதானே பாடி லாங்குவேஜ். நீங்கள் ஏன் என்னை கூப்பிடலேன்னு, அடுத்த படத்துக்கு கண்டிப்பாக கூப்பிட்டுறேன் அப்படின்னு. எது ஆடியோ லான்ச்சுக்கான்னு கேட்டேன். அதனால் அதுவும் நான் சொல்லிடுறேன், அடுத்த படத்துக்கு இருக்கணும்.